Jai Gurudev, we'll start now. Guru Brahma, Guru Vishnu, Guru Devo Maheshwara, Guru Sakshat Parabrahma, Tasmai Shri Gurave Namaha. லாஸ்ட் கிளாஸ் நம்ம ஒரு 5 இது பார்த்தோம். அதுல 5வது வந்து 6வது போயிட்டோம். 4க்கு அப்புறமா 6க்கு போயிட்டோம். இப்போ 5வது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 5வது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். இங்க என்ன சொல்றதுன்னா, we always get into patterns. That is, நான் வந்து படிச்சவோ, எனக்கு எல்லாம் தெரியும், நான் வந்து வாழ்க்கையில எல்லாத்தையும் சாதிச்சுட்டேன், நான் பிராமின், நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு, நான் வந்து வேலைக்கு போறவோ அப்படின்னு we have a lot of patterns we get caught into it. அந்த சொசைட்டில கூட சில பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம மேல போடுறது, நாம நம்மளை பத்தி சில எண்ணங்கள் வச்சுட்டு இருக்கோம். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு இந்த மாதிரி கூட்டத்துல போனா எனக்கு பிடிக்காது, எனக்கு தனியா இருந்தா என்னால முடியாது, எனக்கு யாருன்னா சும்மா பேசினா பிடிக்காது, இப்படின்னு we have our own opinions about our own self, and all these opinions they restrict us. For example, வந்து the societal pressure. வந்து ஒருத்தர் எங்க ரீசெண்டா வந்து நான் கேள்விப்பட்டேன், ஹஸ்பண்ட் செத்து போன அப்புறமா கூட நீ ஏன் தாலி போட்டுட்டு இருக்க, போடக்கூடாதுன்னு யார் சொன்னது? அதனால எல்லாரும் அந்த ஒரு இதுக்கு என்னன்னா அந்த தாக்கம் ஏற்படுது. எனக்கு பிடிக்கும், நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஆனா அதனால மத்தவங்க பேசும்போது வந்து ஐ எம் நாட் தட், ஐ எம் த பியூர் கான்சியஸ்னஸ் அப்படின்ற நான் போன கிளாஸ்ல சொன்ன அந்த சுகமான சௌகரியமான ஒரு ஸ்பேஸ்க்கு நம்ம போயிட்டோம்னா இந்த தாக்கங்கள்ல இருந்து நம்ம வந்து ஓரளவுக்கு நம்மளை காப்பாத்திக்க முடியும். அதுதான் these patterns are very stifling to us, right? At the same time நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம பேட்டர்ன்ஸ் நம்ம சொல்லி தரணும். you're a student, நீ நல்லா படிக்கணும், நீ வந்து you are going to get married, you have to understand, like every stage we cross one pattern to another pattern. சின்ன குழந்தை, now you are a teenager, நீ சில விஷயங்கள்ல நீ வந்து முன்னுக்கு போகணும் அப்படின்னு சொல்றது தப்பில்ல. இந்த டீனேஜர் நீ இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பழமையான கருத்துக்களை வந்து அவங்க மேல திணிக்க கூடாது அப்படின்னு. So every stage a teenager gets into a job and வேலை செய்யறவங்க gets கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணவங்க they become parents, grandparents. See, these things do impose certain patterns in our life. அது wrong கிடையாது, but we get caught into that pattern, then only it becomes a big bondage, right? We are only now in Ashtavakra bothered about bondage and freedom. So we are all trying, Ashtavakra is trying hard to make us come out of all the bondages. நம்மளை விடுவிக்கிறதுக்காக தான் இந்த அஷ்டவக்கரா வந்து ரொம்ப உன்னதமான விஷயங்களை சொல்லிட்டு இருக்கு. ஆனால் இந்த பேட்டர்ன்ஸ் வேண்டாமா அப்படின்னா, பேட்டர்ன்ஸ் வேணும், that has to discipline us. இப்ப சின்ன குழந்தைகள் ஒண்ணு நீ வந்து ஆத்மா, நீ வந்து அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? சோ எந்த நேரத்துல எந்த ஞானத்தை நம்ம உபயோகிக்கணும்ன்றது வந்து நமக்கு முதல்ல தெளிவு இருக்கணும். அதுக்கு நம்ம வந்து முதல்ல என்ன ஞானங்கிறத வந்து ரொம்ப புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 5th ஸ்லோகம் அதான் சொல்றது. You do not belong to a Brahmana, nor you have any caste, nor do you belong to any station in life. Station in life na ashrama.
ஐ எம் அ ஹவுஸ் ஒய்ஃப், நான் வந்து ஒரு சன்னியாசி, நான் குழந்தை அப்படின்னு, நான் பிரம்மச்சாரி, நான் சம்சாரி, நான் வானப்பிரஸ்தன், நான் வந்து சன்னியாசி அப்படின்னு there are so many stages in life. நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸ் வந்து நமக்கு சொல்றது. That's okay, right? But actually நான் பிராமணன் அல்ல, நான் சம்சாரி அல்ல அப்படின்னும் போது இந்த இருக்கக்கூடிய ஒரு டெபினிஷனை வந்து நம்ம ப்ராப்பரா புரிஞ்சுடணும். யாருக்கு இது நீ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லைன்னா என்னோட கான்சியஸ்னஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, அதுக்காக ஜெயஸ்ரீக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜெயஸ்ரீ இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளதான் ஒரு ஃப்ரேம். அதுதான் குருஜி வந்து ஃப்ரீ வில் அண்ட் டெஸ்டினேஷன் சொல்லுவார். எனக்கு ஃப்ரீ ஆஸ் அ ஜெயஸ்ரீ ஐ ஹாவ் சம் ஃப்ரீடம், பட் ஆஸ் a Jayashree has some bondages also, has some fixed framework also, but that is for Jayashree, not for my consciousness. So எங்க நான் ஜெயஸ்ரீயா இருக்கணும், எப்ப நான் கான்சியஸ்குள்ள ஸ்லிப் இன் ஆகணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு. நீ எப்பவுமே கான்சியஸ்னஸ்ல நீ வந்து யூ ஹேவ் டு சதா திஷ்டதி சர்வம் அங்கதான் இருக்கணும், அப்பதான் நீ வந்து எப்ப பார்த்தாலும் நீ வந்து ஃப்ரீடமாவே இருப்பன்றது ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சன்னியாசிகள் அப்படி இருக்கலாம், எங்களை மாதிரி கொஞ்சம் வயசானவங்க அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா ருக்மணி, பிரபாவதி இதெல்லாம் வாழ்க்கையோட முக்கியமான கட்டங்கள்ல இருக்கும்போது எவ்வளவு தூரம் அவங்க கான்சியஸ்னஸ்ல இருக்கணும், எவ்வளவு தூரம் வந்து நான் ருக்மணி, நான் பிரபாவதி, நான் ஜெயஸ்ரீ அப்படின்றதுல இருக்கணுங்கிறது வந்து நமக்கு ஞானம் வேணும். அதுக்கு நம்ம தப்பு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறதெல்லாம் சரி பண்ணாதான் இங்க அஷ்டவக்ரா பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இப்போ எப்ப நம்ம போகணும்னு எனக்கு தெரியல, ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது அப்படின்னா அதுக்கும் வந்து அடுத்த விஷயங்கள்ல வந்து சொல்றார். அடுத்து நம்ம பார்த்தோம், யூஆர் நெய்தர் த டூவர் நாட் த என்ஜாயர் அப்படின்னு சொல்லிட்டு. எப்ப நான் ஐ எம் நாட் த டூவர்னு ஒருத்தனை கொலை பண்ணிட்டு நம்ம வர முடியாது. So when you become the doer, then you become the enjoyer or sufferer, whatever it is, right? So அந்த இதுக்கு நான் தயாரா இருக்கணும். பானு வந்து என்ன ஒரு நல்ல கேள்வி நேத்து கேட்டா, that made me think a lot. See, நீ சொல்ற கோவம் வந்தானே நம்ம ஐ எம் ஆங்கிரி அப்படின்னும் போது ஹவு டு கெட் ரிட் ஆஃப் தட் அப்படின்னு நீ ஸ்பேஸ்ல போய் கொஞ்ச நேரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓகே, that I apply to myself, but if I am subjected to somebody else's anger, for example husbands எல்லாம் வந்து ரொம்ப கோவம் வந்து வைஃபை போட்டு அடின்னு அடிக்கிறான், then what should the wife do? அந்த வைஃபுக்கு இந்த ஞானம் ஒத்து போகுமா? ஐ எம் நாட் த டூவர் இருக்க முடியுமா? இல்ல அந்த ஹஸ்பண்ட போட்டு அடிச்சு விட்டுட்டு ஐ எம் நாட் த டூவர் அப்படின்னு இருக்க முடியுமா? அப்படின்னா அந்த இடத்துலதான் நம்ம வந்து நமக்கு இந்த ஞான விளக்கு கை கொடுக்கணும். என்ன ஞான விளக்கு? எது நானும் எதை நான், எப்பொழுது நான் நான் என்ற ஒரு கான்சியஸ்னஸ்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் தெளிவா புரியணும். ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி இருக்காங்க, ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அப்படின்னா எய்தர் யூ ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெண்டு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அதுல வந்து when I have the freedom to go away, but I am not goingங்கிறது குருஜி சொல்ல, there is some personal benefit that you are expecting and you are enjoying or you are experiencing by subjecting yourself for the ego of another person. புரியுதுங்களா? இப்ப அந்த எங்க ஹஸ்பண்ட் வந்து சரியான கோபக்காரர், எய்தர் அந்த கோபத்தை நீ சரி பண்ண, இல்ல இந்த கோபக்காரனோட என்னால பறக்கவே முடியாதுன்னா ஓடிப்போ, ரைட்? ஆர் அதுக்கு எப்படி உனக்கு ஒரு கவசம் போட்டுக்கணுமோ,
குருஜி சொல்வார், நீ வந்து பீச் பக்கத்துல வீடை கட்டிட்டு எல்லாமே சால்ட் தானே, ஃப்ரிட்ஜ் எல்லாம் கெட்டு போகுதுன்னு நீ நேரம் பீச்ல போய் கட்டிக்க சொன்னா, அப்போ அதுக்கான ஒரு தயார்படுத்திக்கணும் நம்ம. இப்ப எங்க அக்கா எல்லாம் வந்து அமெரிக்கால இருக்காங்க, குளிர் கொடுங்க இருக்காங்க. சோ அதுக்கேத்த மாதிரி அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கணும். தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு எப்படி ஒரு விஷயங்கள் இருக்கோ அந்த மாதிரி தன் மனசை காப்பாத்திக்கிறதுக்கும் நம்ம சில விஷயங்கள் செய்யணும். ஓகேயா? இப்போ இது வந்து ஹஸ்பண்டு குளிரு இதெல்லாம் நான் நான் எனக்குள்ள இல்ல. இப்ப எனக்குள்ளேயே எனக்கு வந்து வயிற்றுல ஒரு கேன்சர்னு வச்சுக்கலாமே, ரொம்ப நான் வந்து என்னை திட்டுறேன், என்னை அடிக்கிற ஹஸ்பண்ட் கிட்ட நான் ஓடி போக முடியும், என்னோட கேன்சர் கிட்ட நான் ஓடி போக முடியுமா? ரைட். இப்போ நேத்து ஒரு சத்சங்ல கூட குருஜியை ஒருத்தர் கேட்டா, ஹவு கேன் வி ஹேண்டில் தி கிரானிக் டிசீசஸ் அப்படின்னு. கிரானிக் டிசீசஸ் வந்தாச்சு, நம்ம ஓடி போக முடியாது. ரைட். அதுதான் கிருஷ்ணர் அப்பவே சொல்லிட்டாரு, டேய் நீ அப்படிதாண்டா இருக்கணும், ஆகமா பாயினா அனித்யக, நீ என்னவா இருக்கணும், ஸ்தித பிரஜனா இரு, பொறுத்து கொள்ளக்கூடியவனாக இரு, திதிக்ஷா, பிராக்டிஸ் திதிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டாரு. யாருக்கு சொன்னாரு? கிருஷ்ணர். ஞானிக்கா சொன்னாரு? இல்ல, நம்மள மாதிரி இருக்கிற ஆர்டினரி குழப்பத்துல இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு 2வது அத்தியாயத்துல சொல்றேன், இன்னும் அவன் ஞானமே வரல, அவன் இன்னும் கார்பண்ய தோஷத்துல தான் இருக்கான். 2வது அத்தியாயத்திலே கிருஷ்ணர் சொல்லிட்டார், நீ இதெல்லாம் இப்படிதாண்டா இருக்கும், நீ இதை சகிச்சுட்டு தான் போகணும், பிகாஸ் அகமா பாயினும், இது வரும் போகும், எதுவுமே அநித்தியக, எதுவுமே நித்தியம் இல்ல அப்படின்ற ஒரு சுகமான ஒரு மென்டல் ஆட்டிடியூடுக்குள்ள நம்ம போகணும். சோ இந்த மாதிரி தேர் இஸ் என் ஹஸ்பண்ட் படுத்துறான் அப்படின்னா, ஐ பிகம் த விட்னஸ் கான்சியஸ்னஸ் அண்ட் ஹீ பிகம்ஸ் he becomes the victim. அடிக்கிறவனா இருக்கான், நான் அதை அனுபவிக்கிறவனா இருக்கேன். ரைட். விட்னஸ் கான்சியஸ்னஸ் அண்ட் ஆல்சோ அதுக்கு என்ன முன்னொரு பேர் மறந்துக்கிட்டேன், சாரி. ஓகே, நான் வந்து ஒரு அனுபவிக்கிறவனா இருக்கிறேன், நீ வந்து என்ன படுத்தவரனா இருக்கிற. இந்த அனுபவிக்கிறவனுக்கும் படுத்துறவனுக்கும் எது அவனை பாதிக்குது அப்படின்னா, போன கிளாஸ்லயே பார்த்தோம், அந்த கருநாகம் வந்து நம்மள தீண்டிடுது. ரைட். என்ன போய் நீ எப்படி சொல்லலாம், என்கிட்ட நீ எப்படி கோபப்படலாம் அப்படின்ற அந்த கருநாகம் தீண்டும் போது அதுக்கு ஆன்டிடோட் என்ன கொடுத்திருக்காங்க? ஐ எம் நாட் த டூவர். ஐ எம் நாட் த டூவர்னா என்னையா புரிய மாட்டேங்கிறது. சோ இத நம்ம அஷ்டவக்கரை படிச்சு 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 திருப்பி 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 வந்து இந்த நாலேஜ நமக்குள்ள கொண்டு வரணும், உள்ள கொண்டு வரணும். அதுதான் இந்த அஷ்டவக்கர கீதாக்கு வந்து நம்ம பிரஸ்தான திரயம்னு பார்த்திருக்கோம் இல்லையா, பகவத்கீதா, உபநிஷத்து, பிரம்மசூத்திரம் எல்லாம் பிரஸ்தான திரயம் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த அஷ்டவக்கர கீதாக்கு வந்து நிதித்தியாசம் திரயம் அப்படின்னு ஒரு மூணு விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமானது அஷ்டவக்கர கீதா, அடுத்தது யோக வசிட்டா, இன்னொன்னு திரிபுர ரகசியம் அப்படின்னு. அது இதோட இதுக்கெல்லாம் பெரிய அது. ஓகேயா? இதெல்லாம் வந்து நிதித்தியாசன திரயம். அதாவது இது படிச்சா புரியாது, சொல்லி கொடுத்தா புரியாது, புரிஞ்சாலும் மனசு விட்டு நழுவி போயிடும். இத மறுபடியும் 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 ஐ ஹாவ் டு கான்டம்ப்ளேட் ஆன் தட். போன கிளாஸ்ல 2 விஷயம் சொன்னேன். hope this you had enough time to contemplate on it. நான் கேட்டேன், பார்த்தேன், மூடி வச்சுட்டேன், ஜூம்ல இருந்து வெளியில வந்தாச்சு, நான் வேலை பார்க்கறேன்னு, fine with it, because that is the life that is demanding from you. But still, if you want to practice all these things, you have to go back to it and keep on. At least ராத்திரி 10 நிமிஷம் படுக்கிறதுனால what did I do today? Was I in knowledge or did I get confused? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு பிரேயர் பண்ற மாதிரி எல்லாம் நம்ம படுக்கிறதுக்கு முன்னால பகவானை என்னை காப்பாத்துன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த 10 நிமிஷம், அட்லீஸ்ட் 10 நிமிஷம் கூட வேண்டாம், ஒன் தாட், was I in knowledge today?
இல்ல போல இருக்கு, நான் இன்னைக்கு இந்த தப்பெல்லாம் பண்ண போல இருக்கு. ஓகே, let me go back, I will not repeat it. குருஜி சொல்ற தப்பு செய்யறது ஒண்ணும் தப்பு இல்ல, நீ செஞ்ச தப்பையே திருப்பி திருப்பி செய்யறது, புதுசு புதுசா தப்பு செய்ய அப்படின்னு சொல்ற. சோ இந்த நிதித்தியாசனங்கிறது வந்து கான்டம்ப்ளேஷன், திருப்பி திருப்பி அத யோசிச்சு 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 நம்ம அந்த இடத்துக்கு ஸ்லிப்பாய் போகணும்ன்றது வந்து மிக முக்கியமான பாயிண்ட். தட் we have to get into our mind, it has to get etched in our mind. அது நம்ம மனசுக்குள்ள வந்து ஒரு பெரிய ஒரு ஞானம், இது புதுசா எனக்கு கிடைச்ச ஞானம், புதுசா இருக்கு எனக்கு, இந்த புது ஞானம் வந்து எனக்கு நல்ல உபயோகமாக இருக்க போறது அப்படின்றதெல்லாம் முதல்ல கன்வின்ஸ்டா இருக்கணும். என்னவோ 9 மணிக்கு ஏதோ போய் எல்லாம் சொல்றாங்க, ப்ளீஸ் ஃபைன் வித் இட், யூ ஜஸ்ட் ஷட் அப் அண்ட் கெட் அவுட், நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகேயா? இந்த குழப்பமும் வேதனை யாருக்கு வருது? எனக்கு வருதா, என்னோட மனசுக்கு வருதா, என்னோட உடம்புல வலி வருதா அப்படின்னு இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ நானு எவ்வளவு தூரத்துக்கு நான் ஹேண்டில் பண்றேன் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். சோ இந்த நான் யாருன்றது அப்பப்ப நமக்கு வந்து ஞாபகப்படுத்திட்டே நம்ம இருக்கணும், ரைட்டா? சோ இந்த நான் வந்து எனக்கு உடம்பு வலிக்குது, எனக்கு கேன்சர் வந்துருச்சு, ஐ கான்ட் டு எனிதிங் அபவுட் இட், ஐ கேனாட், அட்லீஸ்ட் ஐ கேன் ரன் அவே ஃப்ரம் மை பேட் ஹஸ்பண்ட், பட் ஐ கேனாட் ரன் அவே ஃப்ரம் மை ஓன் பெயின்ஸ் அண்ட் அஃப்ளிக்ஷன்ஸ் இன் த பாடி. நான் இந்த பாடியை விட்டு வெளியில போனதான் எனக்கு மோசம் உண்டு இல்லையா? அந்த மாதிரி சமயத்துல வாட் ஆம் ஐ? இந்த வலிக்குதே, எனக்கு வயிற்றுல தாங்க முடியாத வலிக்குதே, இத வலி என்று எனக்கு உணர்த்தக்கூடியது, ஐ ஆம் சஃபரிங் பிகாஸ் ஆஃப் திஸ் பெயின் அப்படின்றது நமக்கு எது சொல்லுது? மை கான்சியஸ்னஸ். சோ த கான்சியஸ்னஸ் இஸ் த இல்லுமினேட்டர். ரொம்ப கஷ்டமான விஷயம், நம்ம வாழ்க்கையில தடுமாறிட்டு இருக்கும் போது இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது, எல்லாம் ஒரு பக்கமா மூட்டையா தான் போயிடும். பட் let's open it, and again we will go back to it. So that consciousness is the illuminator. It illumines, it tells me that you have a pain in your stomach. Which is paining? The stomach is paining. Who is suffering? I am suffering. என் வயிற்று வலிக்கு பக்கத்து வீட்டுக்காரன் சஃபர் பண்றேன், I am suffering. This what is, which I is suffering அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் தான் சஃபர் ஆகுது. இந்த சஃபரிங்கும் கோபதாபங்களும் மன வருத்தங்களும் மன உளைச்சல்களும் நம்மளோட சந்தோஷங்களும் நம்மளோட நிம்மதியும் எல்லாம் எங்கேயா மனசாணி எல்லாம் நடக்கிறது அந்த இன்னொரு பிளாட்ஃபார்ம், இந்த மனது என்ற பிளாட்ஃபார்ம்ல இருக்குது. அப்பப்ப இந்த மனசு நான் இல்லை, இந்த மனசுல இந்த எண்ணங்கள் வந்திருக்கு அப்படின்னு எனக்கு ஏதோ எனக்குள்ள சொல்றது, that is the illuminator. அதுதான் என்னுடைய கான்சியஸ்னஸ், which is ever pure. அதுக்கு கேன்சர் வராது, அதை யாரும் அடிக்க முடியாது, அதை யாரும் துன்புறுத்தவும் முடியாது, because it is so pure, you cannot dirty it. அந்த கான்சியஸ்னஸ் நீ அழுக்கு பண்ண முடியாது. உன் மனசுல அழுக்கு வரலாம், உன் உடம்புல அழுக்கு வரலாம், உன்னோட எண்ணங்கள்ல தப்பு வரலாம், உன்னோட ஆசாபாசங்கள் வந்து உன்னை வந்து எங்கேயோ இழுக்கலாம், திருப்பியும் கடிவாளம் போட்டு நம்மள வந்து திருப்பியும் நம்மளோட ஒரிஜினல் நேச்சருக்கு போகும்போது, அட இது நான் அல்ல, திஸ் இஸ் நாட் மீ. இது ரொம்ப கஷ்டம், நம்ம வந்து இத பிராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, எது நீ இல்லையோ அதுதான் நான் என்று ஒரு மிஸ்அப்ரிஹென்ஷன் பிகாஸ் ஆஃப் த நான் அப்ரிஹென்ஷன் ஆஃப் ஹூ ஐ ஆம். நான் யாரு அப்படின்றது தெரியாததால, நான் அப்ரிஹென்ஷன், அதை நான் புரிந்து கொள்ளாததால இதுதான் நான் என்ற ஒரு மிஸ் அப்ரிஹென்ஷன். புரியுதுங்களா? இந்த ரெண்டு நான் எது என்று எனக்கு தெரியல,
அதனால இதெல்லாம் நான் நினைச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் இல்லை என்று தெரியும் பொழுது இந்த நான் இல்லாத எனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் இருட்டுல காணாம வெளிச்சத்துல காணாம போன இருட்டு மாதிரி. இதுதான் நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸ்ல ஒரு ஆல்வேஸ் எக்ஸாம்பிள் இஸ் given as rope and the snake. இருட்டுல ஒரு பெரிய ரோப் கிடக்கு, அது எனக்கு பாம்பு மாதிரி தோணுது. ஐயோ இந்த ரூம் விட்டு நான் போகவே முடியாத, பாம்பு நடுவுல படுத்துட்டு இருக்கு, நான் என்ன பண்றது, பயம் 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 பயம். வெளிச்சம் காலையில சூரிய வெளிச்சம் வர மட்டும் நான் ராத்திரி எல்லாம் பயந்துட்டு இருக்கேன். எதுக்காக? ஐயோ இந்த பாம்பு எப்ப படம் எடுத்து என்ன கொத்த போறதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே நான் இருக்கேன். அப்புறமா சூரிய வெளிச்சம் வந்தப்புறம் அடைச்ச இது ஒரு கயிறு, இதுக்காகவா நான் ராத்திரி எல்லாம் பயந்துட்டு தூங்காம நடுங்கிட்டு இருந்தேன் அப்படின்ற அந்த வெளிச்சம் வந்த உடனே இந்த தப்பிதமாக கல்பிதம் செய்யப்பட்ட ஒரு பாம்பு என்ற ஒரு விஷயம், அது பாம்பு அல்ல கயிறு என்று எனக்கு நல்லா தெரியறது அப்படின்னு சொல்லி புரியுது. சோ இந்த உலகம் துன்பமயமானது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். எங்க இந்த துன்பம்? என்ன மனதுல. இந்த மனது நானா? இந்த மனதும் இந்த வேதனைப்படும் மனதும் கஷ்டப்படும் இந்த உடலும் இருக்கும். அது அப்படிதான். we can't do anything about it, right? So இதை பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானம் எப்ப வரும்? இதெல்லாம் நான் அல்ல என்ற ஞானம் அப்பப்ப when you slip into that very very happy surrounding, very very congenial atmosphere of this is not me, then கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். திருப்பி எவனோ ஒருத்தன் நினைத்துட்டான், பாடி கான்சியஸ்னஸ் வந்துருக்கு, right? Okay, then again I slip into my witness consciousness. So this witness consciousness, often you have to slip into it. What is witness consciousness? When I become the illuminator, I am illumining all these objects. So these are all objects, including my emotions, including my feelings, my ஆசாபாசங்கள். எனக்கு இதுதான் தர்மம், இது தர்மம் அல்ல என்ற எல்லா கருத்துக்களும், என்னோட பர்செப்ஷன்ஸ், எவ்ரிதிங் இஸ் அதர் தென் மீ. அதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ், நான் தான் சப்ஜெக்ட். This subject illumines all these objects, including my pain, including my pleasure, including my mind. எனக்கு துன்பப்படுற மனதோ சந்தோஷப்படுற மனதோ எல்லாமே other than me. They are all objects. என்ன தவிர எல்லாமே ஆப்ஜெக்ட் தான், right? These objects objectify myself. எப்போ? When these objects give me a good or bad experience. எப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வருது? இந்த நான் என்ற ஒரு எக்ஸ்பேண்டிங் கான்சியஸ்னஸ். நான் போன கிளாஸ்ல சொன்னேன் இல்லையா, எப்படி ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு. இது எல்லாமே ஸ்பேஸ் தான். இந்த ஸ்பேஸுக்கு நான் அழுக்கு பண்ணவே முடியாது. காத்து மாசுபடலாம், தண்ணீர் மாசுபடலாம், பூமியை அசிங்கமாகலாம். ஆனால் ஆகாச தத்துவத்தை நான் அழுக்கு பண்ணவோ, சரி இன்னைக்கு ஆகாச தத்துவம் ரொம்ப அழுக்காயிடுச்சு, நான் தண்ணி போட்டு கழுவுறேன், அதை சுத்தப்படுத்தவோ முடியாது. ஏனென்றால் அதை நீ அழுக்காக்கவே முடியாது, ரைட்? அந்த மாதிரி நம்ம கான்சியஸ்னஸ். ஸோ திஸ் கான்சியஸ்னஸ் எவர் பியூர். நீ அதை பியூரிஃபை பண்றதுக்கு ஒண்ணுமே பணம் வேண்டாம். அதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரோட குருஜி தோத்தாபுரி கிட்ட போய் கேட்டா, நீதான் எல்லாம் ரியலைஸ்டு சோலா. அவரை விட ரியலைஸ்டு இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர். நீங்க ரியலைஸ்டு சோலாச்சு, நீங்க எதுக்கு மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? What is that you are trying to purify? You are already, don't you know that you are a purified subject? அப்படின்னு கேட்கும் போது அவர் சொன்னாரா, அவரோட பூஜாவை எடுத்து காட்டு பாரு, இது பித்தளை, இது நான் தினம் பழிச்சுன்னு தேய்ச்சி வைக்கணும். தேய்ச்சி வச்சாலும் ஒரு 3 நாள் கழிச்சு அது
பாசம் பிடிச்சு போயிட்டு அழுக்காய் டல்லா ஆயிடுறது. ஸோ நான் அதை தினம் தேய்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டு, அதனால்தான் நான் மெடிடேஷன் பண்ணேன். ராமகிருஷ்ண பரமஹம்சா அதை விட ஒரு புத்திசாலி. நீ ஏன் பித்தளையில வச்சுக்க, தங்கத்துல வாங்கி வச்சுக்கிறது. தங்கத்தை யாரும் தேய்ச்சி தேய்ச்சி சுத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னா அவரு என்னடா சொல்றாரு இவரு. சோ தோதாபுரின்ற அவரோட சீயரை குருவே அவர் இன்னும் பித்தளையதான் இருக்க, இவர் தங்கமாயிட்டாரு. இவருக்கு இனிமேல பேரு. சோ லைக் தட் நானும் அந்த மாதிரி சுத்தமான தங்கம். ஐ நீட் நாட் ஆட் எனி வேல்யூ டு மை. அப்ப ஏன் கிரியா பண்ணுன்னு சொல்றீங்க? கிரியா பண்ணு, பிராணாயாமம் பண்ணு, உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு யோகா பண்ணு, நல்ல வாக்கிங் போ, காலு கையெல்லாம் ஸ்திரமா வச்சுக்கோ, கண்ணா பின்னான்னு சாப்பிடாத. இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுக்கு? பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் தான். Because only when my body mind complexes is devoid of all these impurities, the pureness of my consciousness will be able to understand that. என் கான்சியஸ்னஸ் பியூரா தான் உட்கார்ந்துருக்கு உள்ள. என் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு தூசியும் தும்மும் படும்போது ஒரு கண்ணாடியில மூஞ்சி தெரியும். கண்ணாடி அதோட நேச்சர்ல இருந்து அது விலகவே இல்லை. ஆனா அந்த கண்ணாடி மேல ஒரு பெரிய அழுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அதை நான் தொடக்கணும். இது பகவத்கீதையில அந்த ரஜச சத்வா தமசோட எப்படி சுத்தப்படுத்தணும் ரொம்ப இதுவா சொல்லியிருக்கோம். அதுக்கு திருப்பி பகவத்கீதை கொண்டு நம்மளால வெளியில வரவே முடியாது. ஓகே, சோ அந்த மாதிரி இந்த கண்ணாடி அழுக்கா இருக்கிறதுனாலதான் நான் அதை சுத்தப்படுத்தணும். நான் கண்ணாடியோட ரிஃப்ளெக்டிங் நேச்சரை நான் சுத்தப்படுத்த வேண்டாம். ரைட்? அந்த கண்ணாடியோட மேல இருக்கிற தூசை நான் சுத்தம் பண்ண. எங்க தூசம் இருக்கு? என்னோட பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் அழுக்காயிடுச்சுன்னா the pureness of my consciousness will not be visible to me. To understand that my consciousness is ever pure, I have to look into it. For that, the mirror has to be clean. புரியுதுங்களா? So இந்த கான்சியஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது this is all by இன்னைக்கு போன தடவை நம்ம 2 விஷயம் சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த கிளாஸ்ல டேக் ஹோம் இஸ் ஒன்லி 2. 1 is அசங்கத்துவம், எழுதி வச்சுக்கோங்க. அசங்கத்துவம். ரெண்டாவது ஏகத்துவம். அசங்கத்துவம் என்ன? I am not attached to anything. My pure consciousness is not attached to this body even. நான் நாளைக்கு செத்து போயிட்டேனே என்னோட கான்சியஸ்னஸ் சூப்பரா வெளியில போறது. ஐயோ இந்த உடம்புல இவ்வளவு நாள் இருந்தமே அது உட்கார்ந்து அழப்போறது கிடையாது. ரைட்? சோ த கான்சியஸ்னஸ் இஸ் நாட் அட்டாச்ட். அசங்கத்துவம். சங்கம்னா அட்டாச்மெண்ட், டுகெதர்னஸ். நான் இவருக்கு வைஃபு, அவருக்கு அம்மா, அவருக்கு தங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் என்னோட சங்கம், என்னோட அட்டாச்மெண்ட்ஸ், என்னோட ரிலேஷன்ஷிப். பட் மை கான்சியஸ்னஸ் டஸ் நாட் ஹேவ் எனி ரிலேஷன்ஷிப். இட் இஸ் எவர் இண்டிபெண்டன்ட். தனியா சுவாதிமுத்தியம் அப்படின்னு தெலுங்குல சொல்லுவாங்க. அந்த மாதிரி இட் இஸ் எவர் பியூர். அது தனியே இருக்கு. அது இருக்கிறதுனால்தான் இந்த இம்பியூர் பாடி அண்ட் மைண்ட் காம்ப்ளெக்ஸ் தெளிவுபடுத்துதே. நீ பண்ணிட்டு இருக்கடா, நீ திருப்பி வா, கிளீன் யுவர் செல்ஃப், பியூரிஃபை யுவர் செல்ஃப், தென் ஒன்லி யூ வில் கம் பேக் டு மீ. கிருஷ்ணர் அதான் சொல்றேன், என்கிட்ட வந்துடு. நீ கிருஷ்ணரே நீ சுத்தமாயிட்டு வான்னு கூட சொல்லல. நீ எப்படி இருந்தாலும், நீ அழுக்கு மூட்டையா இருந்தாலும் என்கிட்ட வந்துடு, நான் உன்னை சுத்தப்படுத்துறேன். இப்போ இத நான் இங்க கொண்டு வந்து சேர்க்கறது. ஓகே, நீ பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல உனக்கு வியாதி இருக்கு, உனக்கு கோபதாபங்கள் இருக்கு, உனக்கு சங்கத்துவம் இருக்கு, ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதெல்லாம் அப்படி தள்ளி வச்சுட்டு என்கிட்ட வா. நீ once we slip into our consciousness, there that we also becomes purified.
பியூரிஃபை ஆகல. அதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லயே வந்து அந்த 5 பிரின்சிபல், unless you are purifying yourself with meditation, don't touch அஷ்டவக்ர கீதா, கீழே போட்டு ஓடி போயிடு அப்படின்னு வந்து முதல்ல ஒரு அஷ்டவக்ர சொல்லிட்டார். ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் பியூரிஃபை யுவர் செல்ஃப். இஃப் யூ ஆர் நாட் பியூரிஃபையிங் யுவர் செல்ஃப், யூ ஆர் நாட் எலிஜிபிள். 10 பார்த்தோம் இல்ல, 4 விஷயங்கள். அனுபந்த சதுஷ்டயா என்னது, சாதன சதுஷ்டயா என்னது, அப்படி 4 விதமான ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், யூ கம் பியூர். நீ அழுக்கா இருந்தா வராத. நம்மள எதுக்கு இங்க உட்கார்ந்துருக்கோம்? நம்மள சுத்தமா, எப்படி சுத்தமானோம்? இந்த ஞானத்துல வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால. 10 மணி இல்லைன்னா நமக்கு எல்லாம் என்ன இதெல்லாம் பிடிச்சிருக்கா? 9 மணிக்கு உட்காந்து இதெல்லாம் நோயின்னு கேட்டுட்டு இருக்கிறதுக்கு. இந்த 9 மணிக்கு வந்து உட்கார்ந்து இதெல்லாம் கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததே நாம இதுக்கு குவாலிஃபை ஆனதாலதான். we are qualified for this. Okay, so அந்த qualified consciousness நீ வா என்கிட்ட சொல்றது. எது சொல்றது? the pure consciousness. கிருஷ்ணர் மாதிரி சொல்றது. நீ எல்லாத்தையும் விட்டு என்கிட்ட வந்து, எல்லாத்தையும் விட்டுடு, என்ன பிடிச்சுக்கோ. அதான ஸ்தித பிரஜனுக்கு செகண்ட் சாப்டர்ல ஏகத்துக்கு கொடுக்கிறார் இல்லையா? சோ நீ இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் உனக்குள்ள வளர்த்துக்கோ. என்கிட்ட மன்மனாபவ மத் பக்தா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்ற. நீ என்கிட்ட வந்துடு, என்ன பிடிச்சுக்கோ, என்ன தவிர எல்லாத்தையும் விட்டுடு அப்படின்னு சொல்ற. சோ இந்த கான்சியஸ்னஸ். அண்ட் அப்புறமா கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? நீயும் நானும் ஒண்ணு அப்படின்றாரு இல்லையா? அப்போ இந்த நீ என்றது என்ன, நான் என்றது என்ன? இப்ப நம்ம அந்த பகவத்கீதை எதுக்கு எடுக்கிறேன்னா அது நமக்கு புரியுது. இது புரிய மாட்டேங்கிறது. ரைட்? சோ நான் என்பது வந்து அந்த பியூர் கான்சியஸ்னஸ். நீ என்பது வந்து பியூரிஃபை ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கிற கான்சியஸ்னஸ். இந்த பியூர் கான்சியஸ்னஸ் இஸ் ஆல் பர்வேடிங். இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிண்டே போயிட்டு இருக்கு. only when it comes in contact with the object அந்த தாக்கம் ஏற்படுது அப்படின்றது எனக்கு சொல்றது கூட இந்த கான்சியஸ்னஸ் தான். So when you slip into that consciousness, when you slip into the conscious state of I am everything, everything in me, அதான பகவத்கீதை சொல்றது. நான் தான் எல்லாம், நீயும் அல்ல. 2வது சாப்டர் கேட்பான் இல்லையா, எப்படி நீ வந்து எல்லாருக்கும் ஞானத்தை அப்பவே சொன்ன அந்த டேய் நீயும் நானும் நிறைய தடவை வந்திருக்கோம், எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, உனக்கு என் ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி I am the expanding consciousness. When I expand my consciousness, everything becomes inclusive into me. அப்போ நான் இந்த அகண்ட ஸ்பேஸ்ல போயிடுறேன். எப்படின்னா I am leaving my gross body, I am not coming out of my astral body, I am not the causal body, then I become the pure consciousness. அதுக்காக நான் செத்து போகணும்னு நினைக்காதீங்க. That state of consciousness you can attain by going deep into it. When we go deep into it, நம்மளாம் வந்து கிரியா பண்ணும்போது, அந்த லாங் கிரியா பண்ணிட்டு நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது we did experience that expansive consciousness at least for some time. திருப்பி வந்துடும், that's okay. But if you start meditating on that pure consciousness, then only we will understand that we are the expanding consciousness. Then there is no space. குருஜி சொல்லுவார்ல, இப்ப இந்த ஒரு பாத்திரத்து ஒரு சட்டியில வந்து ஸ்பேஸ் இருக்கு, உள்ள ஸ்பேஸ் இருக்கா, காலியா இருக்கா? காலியா தான் இருக்கு. அப்ப காலியா இருந்தா அது காலியா இல்லையே அப்படின்னு சொன்னா அதுல ஏர் இருக்கு. அப்ப நீ அதுல சாம்பார் ஊத்தினோம்னா ஏர் வெளியில வருது இல்ல, அந்த சட்டி வந்து உனக்கு வேற ஏதாவது ஆட் பண்றதுக்கு உனக்கு இடம் கொடுக்குது இல்ல, அப்ப அந்த இடத்தை கொடுக்குது.
அந்த இடம் கொடுத்தோன்னா சாம்பார் எங்க இருக்கு? அந்த இடத்துல இருக்கு. ரைட்? சாம்பார்ல என்ன இருக்கு? அந்த இடத்துல இருக்கு. So everything is in the space and this space is inside everything. அப்போ இந்த சட்டிக்குள்ள இருக்கிற ஸ்பேஸும் சட்டிக்கு வெளியில இருக்கிற ஸ்பேஸும் ஒன்னா வேறையா? குஜி அழகா சொல்றாரு, நான் வந்து ஒரு டப்பாவை என் டாக்டருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு காலி டப்பாவை இங்கேருந்து எடுத்துன்னு போறேன். நான் அமெரிக்காவுக்கு போறேன். இப்ப அந்த டப்பாக்குள்ள இருக்கிறது சென்னை ஸ்பேஸா அமெரிக்கா ஸ்பேஸான ஒரு பத்திகார்த்தனமா இருக்கு இல்லையா அந்த கேள்வி. ரைட்? இட் இஸ் ஸ்பேஸ், தட்ஸ் ஆல். இட் இஸ் கான்சியஸ்னஸ். மை கான்சியஸ்னஸ், யுவர் கான்சியஸ்னஸ் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரேட் வால் இருக்குல்ல. இஃப் யூ ஆர் ஏபிள் டு பிரேக் தட் வால் and merge into the supreme consciousness, that doesn't require that you have to leave this body. Inside this body is only that space. And the space எங்க இருக்கு? எனக்குள்ள இருக்கு. எங்க இருக்கு அந்த கான்சியஸ்னஸ்? எனக்குள்ள இருக்கு. பரமாத்மா எங்க இருக்காரு? எனக்குள்ள இருக்கு. அப்ப நீ ஏன் எங்கேயோ போன? எங்கேயுமே போன. So only thing is we should be able to slip into that consciousness, then we will see everything is the space. So நான் எந்த பந்தங்களும் இல்லாதவன். ஆனா அந்த ஒட்டக கதை சொன்ன மாதிரி நான் பந்தப்பட்டு இருப்பதாக நீ தான் நினைச்சுக்க. கோ அப்படின்னு கூப்பிடுறாரு. டேய், நீ பந்தப்படாதவன்டா, நீ ஃப்ரீ, எவர் ஃப்ரீ, யூ ஆர் ஆல்வேஸ் அ முக்தாத்மா. நீ தான் நீ வந்து நான் பந்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது அந்த அசங்கத்துவம் வரும். புரியணும். I am not attached to anything. I am not attached to this body. How long I can be? I am going to be inside this body for another, எனக்கு இப்ப 75 வயசாச்சு. Maybe maximum 25 years வச்சுக்கோங்கப்பா. அதுக்கப்புறமா I am not going to leave this body. Then I understand now, oh, I am not this body. நான் சின்ன வயசுல வேற மாதிரி இருந்தேனே, அது நான் இல்ல, அதை விட்டு வந்தாச்சு. இதை விட்டு நான் போறேன். அப்போ இதுவா அதுவா சொன்ன மாதிரி நான் எதுவுமே கிடையாது. I am the pure consciousness. But this consciousness, when it comes into contact with objects, it has afflictions on me, which mean not the consciousness, into my manasani. அதனால்தான் அடுத்த ஸ்லோகம் என்ன சொன்னது? மனமெதுவோ கதி எதுவே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீ பார்க்கக்கூடியவன். You are the seer. You are not the action of seeing, nor you are the seen. இந்த மூணு விஷயங்கள் அது வந்து you are one seer of all. அதுதான் வந்து 7வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க. And are surely ever free. Indeed, this alone is your bondage. What is your bondage? I am seer under the bondage that you see yourself not as a seer, but you see the things and get attached to it and get entangled into it. அதுதான் நமக்கு ஒரு கல்பிதத்தை கொடுக்கிறது. I am so, this life is so stifling. என்னை வந்து எல்லா விதத்திலையும் பந்தப்படுத்து. ஒரு ஃபாரஸ்ட்குள்ள இருக்கிற மாதிரி நான் நடு காட்டுல மாட்டின்னு இருக்கேன். எனக்கு திக்கிறதுக்குன்னு தெரியல, நான் எப்படி போறதுன்னு தெரியல, ஒரே இருட்டா இருக்கு. யாரோ ஒரு சின்ன விளக்கு கொண்டு என்னைய நான் எங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியும். இந்த விளக்கு எனக்கு வீட்டை காட்டுமான, இந்த விளக்கு வீட்டை காட்டாது, நீ வீட்டுக்கு போற வழியை காட்டும். அந்த மாதிரி இந்த பெரிய ஒரு காட்டுக்குள்ள இருக்கேன் நான், என்னால் நடக்க போட முடியல. என்ன சொல்றாரு கிருஷ்ணன்? சொன்னாரு, ஒரு பெரிய கத்தி எடுத்து ஒரே போடாக போடு, இந்த கலையை வெட்டலாம் அந்த கலையை வெட்டலாம் மாண்டா, ஒரே போடாக போடு. அந்த மாதிரி இந்த இருட்டு என்னும் ஒரு ஃபாரஸ்ட் உள்ள நான் இருக்கும்போது ஞானம் என்ற விளக்கு எனக்கு இந்த இருட்டை விளக்குவதற்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். அதுதான் வந்து அடுத்த ஸ்லோகம்.
Having thus burnt down the forest of ignorance with the fire of servitude, then I am the one, the pure consciousness, discarding all grief. என்பது 9வது ஸ்லோகம். இங்க என்ன எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ எது ஞானம் தெரிஞ்சிச்சு? ஓ, இந்த பந்தம் என்னும் இந்த பெரிய ஒரு ஃபாரஸ்ட இந்த ஞானம் என்ற ஒரு நெருப்பால நான் சுட்டு எரிக்க போறேன். கம்ப்ளீட் ஃபாரஸ்ட் பர்ன் ஆயிடுச்சுன்னா அங்க ஃபாரஸ்டே கிடையாது. Then I have only myself. I am going to get rid of all the afflictions that I have imposed on my body mind complex. Because of that, my mind is so much suffering. எனக்கு சந்தோஷமே இல்லாம போகுது. எதுக்கு காரணம்? I get attached to what all I see, not knowing I am the seer. டிவி ஸ்கிரீன் மாதிரி, டிவி ஸ்கிரீன்ல ஒரு பெரிய சினிமா போச்சு. அந்த சினிமா அடிச்சான் படிச்சான் இல்ல சந்தோஷமா பாட்டு பாடான், டக்குன்னு ஆஃப் பண்ண உடனே அந்த ஸ்கிரீன்ல ஒண்ணுமே இல்லை. அந்த ஸ்கிரீன் இல்லைன்னா அந்த சினிமாவை நான் பார்க்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி இந்த கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனாலதான் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஆல் I am able to see it because I am the seer. Never get attached to what you are seeing. Slip into that very, very comfortable space of I am the seer. இப்ப இந்த டிவில ஒரே பிரச்சனை, அந்த கோரமான சீன் என்னால் பார்க்க முடியல. டொக்குன்னு ஆஃப் பண்ணிட்டா அந்த சீன் இல்லை. So when I am able to withdraw myself to அசங்கத்வம், ஏதோடையும் நான் பந்தப்பட்டவன் இல்லை அப்படின்னு, சரி மனசு குழப்பமா இருக்கு, லெட் மீ கோ அண்ட் கலெக்ட் மை செல்ஃப். எப்படி கலெக்ட் பண்றது? தியானம் பண்ணணும்னா நீங்க எல்லாம் ஏதோ இப்படி குருஜி எல்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி நிறைய நேரம் அந்த தியானத்திற்கு அவசியமே கிடையாது. When you understand that I am being troubled, then okay, right, what should I do? The antidote கொடுத்துருக்காங்க இல்லையா? இதெல்லாம் தூக்கப்படி விஷம் மாதிரி இதெல்லாத்தையும் தூக்கி போடு, அமிர்த மாதிரி அந்த ஃபெய்த் என்பதை உனக்குள்ள எடுத்துக்கோ. இப்போ என்ன ஆகும்? உனக்குள்ள அந்த ஒரு விஸ்ராந்தியான ஒரு எண்ணமும் அந்த ஏகத்துவம் என்று எல்லாமே எனக்குள்ளதான் இருக்கு. நான் தான் எல்லாமாக, நான் தான் இந்த விரிந்து பரந்த ஆகாசமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. சோ இன்னைக்கு 2 பார்த்தோம், அசங்கத்துவம் அண்ட் ஏகத்துவம். இதையே நானு அசை போட்டு கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் இன்னைக்கு பார்த்திருக்கோம். இதை நம்ம திருப்பி திருப்பி அசை போடும்போது, நிதித்தியாசன் பண்ணும்போது things will be clear. So மதி எதுவோ கதி எதுவே, அதுதான் இன்னொரு இதுல சொல்றாங்க. எவன் பந்தோபிமானின்னா, எவன் நான் பந்தப்பட்டிருக்கேன்னு நினைச்சானா அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது, அவன் பந்தப்பட்டுதான் இருப்பான். நான் ஃப்ரீயா இருக்கேன், முக்தாபிமானி முக்தோகி பந்தோ பந்தாபிமானி. எவன் பந்தப்பட்டிருக்கேன்னு நினைச்சானா அவன் பந்தப்பட்டுதான் இருப்பான். நான் ஃப்ரீ அப்படின்னு நினைக்கிறது ஃப்ரீயா தான் இருப்பான். சோ மன ஏவ மனுஷியானா, மனது எதுவோ அதுதான் மனுஷன், ரைட்? மன ஏவ மனுஷானாம் காரணம் பந்தக மோட்சக. நான் பந்தப்பட்டு இருப்பதற்கும் மோட்சத்தில் இருப்பதற்கும் காரணம் என்னுடைய மனசு. எப்படி? அந்த மனசு ஒரு ஆப்ஜெக்ட், அதுதான் என்ன பந்தப்படுத்துது அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் இன்னைக்கு பார்த்திருக்கோம். திருப்பி திருப்பி கொஞ்சம் அசை போடணும். ஓகே.